வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எந்தெந்த நியூஸ் எங்கெங்கே வச்சுருக்காங்க, ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜுமே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதிகள் போட்டு அவங்க பண்ண சாதனைகள்லாம் போட்டு வாக்களிப்பு உதயசூரியன் சின்னத்துக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த வகையில் முதல்ல நம்ம தினத்தந்தி பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜ் விட்டுட்டு 2வது பேஜ்லேருந்து நம்ம பார்ப்போம். அதாவது 2வது பேஜ் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுவது மக்களின் முகமலர்ச்சியில் தெரிகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தினத்தந்திக்கு சிறப்பு பேட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பெரிய ஆர்டிக்கலாக போட்டு ஃப்ரண்ட் பேஜிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொளுத்தும் வெயிலில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட ஓட்டை தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓய்வுகிறது. அதாவது கொளுத்தும் வெயிலில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டை தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓய்கிறது. கருத்து கணிப்பு வெளியிட தடை, அதாவது 6 மணிக்கு மேலே கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடக்கூடாதுன்றது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3வது பேஜில் தினத்தந்தியில் இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக செகண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 11 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் ரூபாய் 165 லட்சம் கோடி கடன், பிரதமர் மோடி தமிழக கடன் பற்றி பேசலாமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா, பிஜேபி 165 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டு கடனை பற்றி பேசலாமா அப்படிங்கிற ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து செகண்ட் பேஜில் வச்சுருக்காங்க. தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தில் பாரதிய ஜனதா நுழைவதற்கான கருவியாக அதிமுக மாறி இருக்கிறது. கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம் நடந்தப்போ ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்ட் பேஜில் ஒரு நியூஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சென்னையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக கூறி செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதா வருமான வரித்துறை அதிகாரிகள் விளக்கம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2 சம்பவம் நடந்துச்சு, என்ன சோதனை பண்ணுறதுக்காக முடக்கி வச்சுட்டாங்க, அதனால் போக முடியலன்னு சொல்லி ட்விட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வருமான வரி அதிகாரிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் முடைக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4th பேஜில் இந்த கார்த்தி சிதம்பரம் எம்பி இருக்காரு இல்லையா, அவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ஒரு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டேயே அந்த அதிகாரிங்கக்கிட்டேயே மர்ம நபர்கள் அவங்கள பின்தொடர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கிற காசை பறிச்சுட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. ஸோ அந்த செய்தி 4th பேஜில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த 5th பேஜில் ஒரு முக்கியமான செய்தி பார்க்கணுங்க. நேற்று மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னைக்குள்ளே எந்தெந்த பகுதிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த பகுதிகளில் பிரச்சாரம் பண்ண ஃபோட்டோ ப்ளஸ் செய்தி எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க. பட் இதில் சேகர்பாபு அண்ணனுடைய பிரச்சாரம் மட்டும் அவர் தனிப்பட்ட முறையில் போய் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்டான செய்தியும் கொடுத்துருக்காங்க. சரியாக சொல்லணும்னா இந்த பேஜ் ஃபுல்லாகவே ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி தான் எல்லா தொகுதிக்கும் சுற்றி பிரச்சாரம் பண்ணதை போட்டிருக்காங்க. இது 5th பேஜ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 5th பேஜில் பல்கேரியாவில் 5 ஆண்டுகளில் 8வது முறை தேர்தல், முன்னாள் அதிபர் கூட்டணி அமோக வெற்றி. அந்த பல்கேரிய நாடுகள் இருக்குங்களா, அந்த நாடு பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா 5 இயர்ஸில் 8 முறை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம நாடு மாதிரியான தேர்தல் முறைகள்லாம் கிடையாது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பிரதமர் தான் உச்சமிக்க அதிகாரம் மிக்கவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. அங்கே எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த 2 கட்சி மட்டும் தான் நிற்கும், அதில் போட்டியிடுவாங்க. ஓவரால் பர்சன்டேஜ் தான் பார்ப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா 38.5% ஏற்கனவே இருந்த பிரதமருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னர் இருந்த முன்னாள் பிரதமருக்கு ஒரு 15.5% வாக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் மீண்டும் அவர் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முறை தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6வது பேஜில் விஜய் ரோட் ஷோ. நேற்று சென்னையை சுற்றி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. அந்த ரோட் ஷோ பண்ண நிகழ்ச்சிகளை பற்றி போட்டிருக்காங்க. அதாவது இந்த செய்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சைடு காலமே ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 3 காலம் செய்தியை டோட்டலாக ஒதுக்கியிருக்காங்க. அதே பேஜில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அந்த பிரச்சாரத்தை போட்டிருக்காங்க. சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லை, திமுக அரசை பொதுமக்கள் விரட்டி அடிக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு 6th பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th பேஜில் பழனிசாமிக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா திமுக நிர்வாகி ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. அந்த செய்தியை கொஞ்சம் பெருசாக போடாமல் சின்னதாக ஒரு பாக்ஸ் நியூஸ் மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க. 50 லட்சம் திருப்பரங்குன்றத்தில் தேர்தல் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமான செய்தியும் 6th பேஜிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 8th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னாக்கா, தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர்களிடம் கத்தி முனையில் கொள்ளை, சென்னையில் திணிகிறம். 1000 லைட் லிமிட்டில் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் அதிமுக பண்ணியிருக்காங்க.
அப்படி அதிமுகக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 4 பேரை ரவுண்டு கட்டியிருக்காங்க பைக்கில் வந்து. அவங்க கிட்ட இருந்த ஒரு 60,000 ரூபா பணத்தை வந்து பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட செய்தி வந்து பார்த்திங்கன்னா நகரம் என்ற ஒரு பேஜ் 8th பேஜை பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே நடந்தது போடுவாங்க. அதில் ஒரு சின்ன செய்தியாக கொடுத்துருக்காங்க. அதிமுக காரங்கிட்டே கொள்ளையடிச்சிட்டானே அப்படிங்கிறத இங்கே செய்தி ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9th பேஜ் 9th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவகாசியில் நடந்தது இல்லைங்களா, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அந்த பட்டாசு வெடி விபத்தில் வந்து பலி எண்ணிக்கை வந்து 25ஆக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அந்த செய்தியில் வந்து ஒரு 18 பேர் இறந்துருக்காங்க. அந்த 18 பேரும் ஒரே வில்லேஜை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சோகமான செய்தி கொடுத்துருக்காங்க 9th பேஜில். இது ஒரு தந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு செய்திகள், உலக செய்திகள்னு சொல்லிட்டு போயிடுது. அதுக்கு அடுத்ததாக தினமலர் செய்தியை பார்க்கலாம். நம்ம தினமலரில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25,000 கிலோ தங்கம் விற்பனை. அக்ஷய திருதை அன்னைக்கு மட்டும் இந்தியா முழுக்க 25,000 கிலோ தங்கம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வியாபாரம் ஆகிருக்கு அப்படிங்கிறத டோட்டலாக போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சராசரியாக வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து ஒரு 15,000 கிலோ தங்கம் மட்டும்தான் வியாபாரமாகும். அக்ஷய திருதிக்கு கூடுதலாக ஒரு 10,000 கிலோ எக்ஸ்ட்ராவே சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4th பேஜ். இந்த பேஜில் வந்து சிஎம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அங்கே முக்கியமாக வந்து அவர் பெரம்பூர் தொகுதியில் பேசும்போது சொல்லியிருக்காரு, யாரையும் விமர்சித்து பேச விரும்பவில்லை, விஜய் தொகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டு சிஎம்முடைய பிரச்சாரத்தை குறித்து போட்டிருக்காங்க. இது வந்து 4வது பேஜில் கொடுத்துருக்காங்க. 5வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி சோதனை என சமூக ஊடகத்தில் பதிவு, அசிங்கப்பட்டாரா காங்கிரஸ் செல்வ பெருந்தகை, ஸ்டாலின் விமர்சனம், பாஜக கண்டனம். ஸோ அந்த ஐடி ரெய்டை பற்றி ஒரு ஆர்டிக்கலாக செல்வ பெருந்தகை சம்மந்தப்பட்ட செய்தி வந்து 5th பேஜிலே கொடுத்துருக்காங்க தினமலரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 6 மணி நேரம் விஜய் ரோட் ஷோ நடத்தின செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா விஜய் நேற்று நடத்திய ரோடு ஷோவில் சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் வாகனத்தில் இருந்தபடி தொண்டர்களை நோக்கி கையசைத்தார். பின் வாகனத்தினுள் கீழே இறங்கிய போது தடுமாறி விழுந்தார். இதில் விஜயின் முழங்கையில் அடிபட்டது. தொடர்ந்து ரோடு ஷோ மேற்கொண்ட போது தொண்டர் ஒருவர் முழு தர்பூசணியை வாகனத்தை நோக்கி வீசினார். அந்த தர்பூசணி வாகனத்தின் மேல் விழுந்து சிதறியது. விஜய் மீதும் தெரித்தது. இதனால் டென்ஷனான விஜய் அந்த தொண்டரை கண்டித்தார் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் செய்தி கொடுத்துருக்காங்க. தர்பூசணி போல ஏற்கனவே ஒருத்தர் போட்டாங்க ஒரு பிரச்சாரத்தில், மறுபடியும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 5th பேஜோட முக்கியமான செய்தி. அதுக்கு அடுத்தது வந்து 7th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1212 கோடி பணம் பொருட்கள் பறிமுதல். இந்த தேர்தலில் மட்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்யக்கூடிய பணம் எவ்வளோ மதிப்பு அப்படின்னா 1212 கோடி ரூபா பறிமுதல் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு 3 காலத்தில் ஒரு சின்ன செய்தியாக கொடுத்துருக்காங்க 7th பேஜில். அடுத்ததாக வந்து 9th பேஜ். 9th பேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. என்னன்னாக்கா இந்தியா தென்கொரியா இடையே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா சில்லு முதல் கப்பல் வரை. இது வந்து 2nd ஃப்ரண்ட் பேஜுங்கிற பேஜில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தென்கொரியாவும் இந்தியாவும் என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது, அந்த நாட்டு பிரதமரும் இந்த நாட்டு பிரதமரும் என்னென்ன ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது விலாவரியாக செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒப்பந்தங்கள் போட்டிருக்கக்கூடிய செய்தி வந்து 2nd ஃப்ரண்ட் பேஜில் வந்து 9th பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தினமலருடைய செய்தி. அடுத்ததான் நம்ம தினமணியை பார்ப்போம். தினமணியில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பேஜ் தான் அவங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜாக கன்சிடர் பண்ணோம். ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ் விளம்பரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் மலைச்சரிவில் உருண்டு பள்ளத்தில் கவிழ்ந்து பேருந்தில் வந்து ஒரு 21 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு ஃபோட்டோ போட்டு அது சம்மந்தமான செய்தி, ரொம்ப சோகமான ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் பேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க தினமணியில். அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சோகமான செய்தியும், இந்தியாவில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த ராஜஸ்தானில். அது இன்றைக்கி ஆக்சுவலாக பிரதமர் வந்து திறக்கிறதா இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபைனரி கம்பெனி வந்து ஃபயர் ஆகி போயிருக்கு. ஸோ ரொம்ப சோகமான ஒரு செய்தி தான் பார்க்கணும். ஏன்னா நாட்டோட வளர்ச்சியில் அந்த ஒரு கம்பெனி வந்திருந்ததுன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு, இந்த குருடாயிலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி நாமளே வந்து எடுக்கிற மாதிரியான திட்டம் ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறாங்க இது இந்தியாவுக்குள்ளே. ஸோ அந்த ஒரு கம்பெனி எரிஞ்சது சோகமான செய்தி. அது ஃபோட்டோவோடு போட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியும் பிரதமர் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் தள்ளி போயிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 5th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா தேர்தல் நடக்குது இல்லைங்களா, எலெக்ஷன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வயசானவங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இந்த சாதாரண கட்டண பேருந்து இருக்குது இல்லைங்களா, அந்த பேருந்தில் வந்து இலவசமாக பயணிச்சுக்கலாம் எலெக்ஷன் அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஒரு பாக்ஸ் நியூஸாக கொடுத்துருக்காங்க.
ஸோ மாற்றுத்திறனாளிகளும் சரி வயசானவங்களும் சரி ஓட்டு போட போகிறதா இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் இலவசமாக அந்த சாதாரண கட்டண பேருந்தில் பயன்படுத்திக்க சொல்லி இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க 5th பேஜ். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 11th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னாக்கா 11th பேஜில் டவுனில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. விஜய் வேட்பு மனுவில் ரூபாய் 100 கோடி சொத்து மதிப்பு குறைத்து காட்டியது முறைகேடு உயர்நீதிமன்றம். இந்த செய்தி எல்லா பேப்பர்லையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டிருக்காங்க. அந்த முறைகேடு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் தெரியல. உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இது வந்து வருமான வரித்துறையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து 11th பேஜில் தினமணியில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 12th பேஜில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தை சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்ன டைட்டில் வச்சுருக்காங்கன்னா 3 மாதத்தில் கஞ்சா கட்டுப்படுத்தப்படும். அதிமுக ஆட்சி அமைச்ச உடனே தமிழ்நாட்டில் 3 மாதத்துக்குள்ளே கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தினமணி பேப்பரில் 12th பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து 14th பேஜில் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. அதாவது கல்கத்தாவில் வந்து ராஜ்நாத் சிங் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. என்னன்னாக்கா, துர்கை படை அப்படிங்கிற ஒரு படையை வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் உருவாக்குவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால். இது ஏற்கனவே இந்த மாதிரி எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது விஜய் கட்சியில் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தார். அந்த படை மாதிரியே வந்து இப்போதைக்கு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கொடுத்துருக்கு. அந்த செய்தி இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 14th பேஜில் வந்து அந்த நியூஸை வச்சுருக்காங்க. 15th பேஜ் தினமணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்தப்படும் 5 ரஷ்ய போர்க்கப்பல்கள் 10 போர் விமானங்கள் புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் வழி தடங்களில் வந்து ஒரு பாதுகாப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிற்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல செய்தி தான். இந்தியாவோட பாதுகாப்பு கருதி தான் இந்த மாதிரியான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது இது அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு இந்த கப்பல் வந்து ஸ்டாண்ட் பையில் அங்கே நிற்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 போர் விமானங்களும் நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து 15th பேஜில் வந்து தினமணியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தினமணி பேப்பரும் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தினகரன் நியூஸ் பேப்பர். தினகரனில் வந்து அந்த J2 பேஜ் தாண்டினவுடனே தான் ஃபஸ்ட் பேஜ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பல தொகுதிகளை முற்றுகையிட்டு மு.க. ஸ்டாலின் கெஜ்ரிவால் சூறாவளி பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து ஈரான் நாட்டில் வந்து ஒரு சரக்கு கப்பலை வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கக்கூடிய திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தான் இவங்களை எப்படியாவது மத்தியஸ்தம் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற செய்தி வந்து ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்காங்க. இது தினகரன். 2வது வந்து பார்த்திங்கன்னா 2nd பேஜ். விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 15ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பு. நேற்று அவங்களுக்கு கேஸ் வந்தது. அந்த கேஸ் சம்மந்தமாக தான் நீதிபதி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜூன் 15ஆம் தேதி ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. விவாகரத்து வழக்கு அந்த செய்திக்கு வந்து 2nd பேஜில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து 5th பேஜில் என்ன செய்தி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கார்ட்டூன் வரக்கூடிய பேஜ் அது. அந்த பேஜில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. பிஜேபிக்காரங்களை கூட வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் கொடுங்க. என்ன கொடுக்குறோன்னாக்கா, ஓட்டுக்கு தரத்துக்கு பணம் வந்துடுச்சு, ரூபாய் 17 கோடி தலைமையிலேருந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகக்காரங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசின அந்த ஒரு வீடியோ வெளியாச்சு இல்லையா, அது சம்மந்தமான செய்தி வந்து பக்காவாக ஒரு 1/4 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 6th பேஜில் என்ன வச்சுருக்காங்கனாக்கா, வழக்கம் போல் விஜயோட ரசிகர்கள் வந்து நேற்று சென்னையில் வந்து அவர் பிரச்சாரம் ரோட் ஷோ வந்தார் இல்லையா, அந்த டைமில் வந்து வந்திருக்காங்க. இவங்க கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பொக்லைன் இயந்திரம், குடிநீர் தொட்டி, தென்னை மரத்தில் ஏறி வழக்கம் போல் ரசிகர்கள் அலப்பறை அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ரசிகர்கள் நின்றுட்டு இருந்தாங்களோ அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இது தாவேக்காக்கு ஆதரவாக இல்லை எதிர்ப்பான்னு தெரியல, இருந்தாலும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து விஜய் வந்து நேற்று சென்னையில் வந்து வண்டியிலே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் வந்து ரோட் ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வந்திருக்கிறார். பப்ளிக்காக வந்திருக்காரு. அந்த செய்தியும் வச்சுருக்காங்க. இந்த விஜய்க்கு வந்து மேலே கொடுத்தது ஒரு நெகட்டிவ், அதுக்கு கீழே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவாக ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதாவது 7th பேஜை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை பொதுமக்களிடம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை. அதாவது இன்றைக்கி 6 மணியோட இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறத நிப்பாட்டிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட மாட்டினோம்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருந்தே ஆகணும். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாருக்கும் ஓட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிறத செய்தி முக்கியத்துவம் கொடுத்து 7th பேஜில் தினகரனில் கொடுத்துருக்காங்க. அதே 7th பேஜில் வந்து
செல்வ பெருந்தகை பற்றி செய்தி கொடுத்துருக்காங்க. ராகுல் தமிழகம் வந்த நிலையில் சோதனை என்ற போர்வையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்குள் என்னை சிறைப்பிடித்துள்ளனர். ஐடி அதிகாரிகள் மீது செல்வ பெருந்தகை பரபரப்பு குற்றச்சாட்டு. அவ்வளோதான் செய்தி கொடுத்துருக்காங்க. அதில் முதலமைச்சர் கண்டனம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு விளக்கம் கொடுத்த செய்தியை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அப்படியே விட்டுட்டு இந்த செய்தியை முடிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக நம்ம வந்து 9th பேஜ் பார்க்குறோம். 9th பேஜில் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்த இந்தியா தென்கொரியா முடிவு. பிரதமர் மோடி தகவல். அதாவது நேற்று ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை பற்றியில் என்னென்ன ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக இருக்கும், இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, கப்பல் கட்டக்கூடியது, இவ்வளோ ஒப்பந்தம் தென்கொரியா வந்து நம்மக்கிட்ட போட்டிருக்கிறத வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை இது மட்டும்தான் செய்தி அப்படிங்கிற மாதிரி 9th பேஜில் கொடுத்துருக்காங்க. பிரதமரும் தென்கொரிய அதிபரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு இந்த செய்தி முடிச்சிருக்காங்க. இது 9th பேஜோட நிலைமை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினிமாவும் விளையாட்டும் எல்லா செய்தியும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் எந்தெந்த பேஜில் எங்கெங்கே வந்திருக்கு, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு செய்திகளில் என்னென்ன வருது அப்படிங்கிறது நாளைய செய்தித்தாளில் பார்க்கலாங்க.